எல்லாரும் நினைக்கலாம் எப்படி உங்கள் ஹேர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்டைன் பண்ணுறது ட்ரிக்கே என்னென்னா நம்மளுடைய கோம் தான் மெயின். ஸோ இது வந்து நான் பெரிய பல்லு, இது வந்து நான் சிக்கு உடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இது யூஸ் பண்ணுறது. எப்பவுமே பெரிய பல்லு சீப்பை தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது பெரிய பல்லு தான். இது என்ன நினைக்கிறீங்கன்னா நோ ஸ்ட்ரிப்ஸ் தான், பயப்படாதீங்க. இவங்க ஏதாவது ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்காங்களான்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ ஸ்ட்ரிப்ஸ் தான் போட்டிருக்கேன், பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவலுக்காக, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் இதுதான் மெயினாக பேடல் ப்ரஷ். ஸோ இதை பேடல் ப்ரஷ்ன்னு வாங்க. இது நான் வந்து டாப் டு ஹெண்டு வரைக்கும் நான் பண்ணும்போது ஹேர் நல்லா சில்க் அண்ட் ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறது வந்து இந்த ப்ரஷ்ஷு தான். கண்டிப்பாக வந்து இந்த சீப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது உட்டனில் வாங்கியிருக்கேன். உட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க, பிளாஸ்டிக் வாங்காதீங்க, நல்லது கிடையாது. சரி, இதை வச்சு நீங்கள் ஸ்டைலிங் பண்ணுவீங்களா? நான் வந்து ஆஃபில் போடுறேன்னா இதை வச்சு நான் ஸ்டைலிங் பண்ணிடுவேன். இது மெயின். இது வந்து கிராப் சிப்பு, இது நான் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஏதாவது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பிளாக்கு அந்த மாதிரிலாம் போட்டோன்னா இந்த மாதிரி நான் சிப்பை யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து டியூவலாக இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப சின்ன பல்லு, இன்னொன்று வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லு. ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்கு கோம் பண்ணி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் என் சிக்கு உடையும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஸ்டைலிங் பண்ணி போயிட்டு தான் இப்படிதான் நான் ஸ்டைலிங் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you another video. Tata, bye bye.